குருகிராமில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்பட்ட திடுக்கிடும் திருப்பம். நண்பனை கொன்றுவிட்டு நாடகமாடியது அம்பலம். செல்போனில் இருந்த புகைப்படங்களால் ஏற்பட்ட பயங்கரத்தின் பின்னணி. ஹரியானா மாநிலம் குருகிராம் அருகே உள்ள லக்ஷ்மண் விகார் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி ஒரு போர்வையில் சுத்தப்பட்ட நிலையில் இளைஞர் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலை மீட்ட போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் 27 வயதான முகமது சுஹேப் என்பது தெரிய வந்தது. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்தான் அந்த பகுதியில் உள்ள சலூன் கடையில் ஜீஷன் என்பவரின் உதவியுடன் வேலைக்கு சேர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. ஜீஷனும் சுகேபும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சுகேப் கடந்த சில நாட்களாக காணாமல் போனதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறினார். ஆனால் ஜீஷனின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்து கண்காணித்துள்ளனர். இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஜீஷனும் சுகேபும் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். அவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் துபாய் சென்று அங்கு ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர். இருவரும் துபாயில் ஒன்றாக தங்கி வேலை செய்து வந்துள்ளனர். அப்போது ஒரு நாள் சுகேபின் செல்போனை ஜீஷன் எதேச்சையாக திறந்து பார்த்துள்ளார். அப்போது தனது சகோதரியின் நிர்வாண புகைப்படங்கள் நண்பனின் செல்போனில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இருவரும் தனிமையில் இருக்கும் புகைப்படங்கள் செல்போனில் இருந்துள்ளது. இதனால் கடும் கோபமடைந்த அவர் சுகேபை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். ஆனால் துபாயில் கொலை வழக்கில் சிக்கினால் நாடு திரும்பவே முடியாது என்று எண்ணிய ஜீஷன் தனது திட்டத்தை சற்று தள்ளி வைத்தார். இதற்காக 2 ஆண்டுகள் காத்திருந்த ஜீஷன் தனது சொந்த ஊர் திரும்பியதுடன் சுகேபை வரவழைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். இதன்படி சுகேப் இந்தியா திரும்பியதும் அவரை நேரில் பார்க்க சென்ற ஜீஷன் தனது ஊரில் பல வேலைகள் உள்ளதாகவும் அதில் அதிக வருமானம் வாங்கி தருவதாக கூறி அவரை ஏமாற்றியுள்ளார். இதை நம்பி சென்ற சுகேபுக்கு ஒரு சலூன் கடையில் வேலையும் வாங்கி தந்துள்ளார். அங்கேயே அறை எடுத்து கொடுத்து தங்க வைத்த ஜீசன் அங்கு அடிக்கடி சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதன்படி ஜனவரி 25 இரவு ஜீசன் ஒரு மதுவிருந்தை திட்டமிட்டு உள்ளார். ஜீசன் அதிகமாக குடித்துவிட்டு சுகேபையும் அதிகமாக குடிக்க வற்புறுத்தியுள்ளார். சுகேப் போதையில் இருந்தபோது ஜீசன் மின்சார கம்பியால் அவரை கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். இதன் பின் உடலை ஒரு போர்வையில் சுற்றி வாய்க்காலில் வீசியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. கொலைக்கு பிறகு போலீசாரிடம் இருந்து தப்பிக்க சுகேப் தந்தையுடன் காவல் நிலையத்துக்கு சென்று காணாமல் போனதாக புகாரையும் அளித்துள்ளார். மேலும் சுகேபை தேடுவது போலவும் நடித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் முதலில் சுகேபை ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் டெல்லிக்கு அனுப்பியதாக அவர் கூறினார். பின்னர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதாக மாற்றி கூறினார். இதுவே போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்துள்ளது. இதனாலேயே ஜீசன் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். இதில் கொலைக்கு உதவிய ஜீசனின் நண்பர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கொலையை மறைக்க ஜீசன் பல்வேறு வேலைகளை செய்த நிலையிலும் மாறி மாறி சொன்ன தகவலால் அவர் சிக்கி சிறை சென்றுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.